தேவனை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதே எல்லாம் சோதனைக்குரியதாக காணப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். துதித்து 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 என்று பாடுகிறோம் அல்லவா, அதுபோல ஜெயித்து 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 தான் நாம் வாழ்க்கையிலே வர வேண்டும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பரீட்சை இருக்கிறது. பரீட்சை என்றால் சிலருக்கு பயம். யாருக்கு பயம் வரும்? படியாத ஜனங்களுக்கு. இங்கே வேதத்தை குறித்து படிக்கிறது ஒரு பக்குவம் என்றால், கிறிஸ்துவை ஆவிக்குரிய ரீதியிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் திருச்சபைக்கு வரும்படியாக சொல்லுகிறது. இந்த இடத்துல இயேசுவை இவ்விதமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையே என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் வணங்க வந்திருக்கிறீர்கள், ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள், காரியத்தை சாதித்து கொள்ள வந்திருக்கிறீர்கள், உபவாசிக்க வந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் மனுஷருடைய பாங்கு. பவுல் சொல்ல, நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே. கிறிஸ்துவை குறித்ததான இந்த சுபாவ கிளைகள்